தலாக்கின் புரிதல் இல்லாமல் இஸ்லாமிய வாழ்வியலும் பெண்களின் உரிமைகளும். சமூகத்தின் தவறான பார்வை. இன்றைய காலகட்டத்தில் தலாக் என்பது இஸ்லாம் பெண்களை ஒடுக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் போல சித்தரிக்கப்படுகிறது. ஆனால் உண்மை அதற்கு நேர்மாறானது. மனமொத்து வாழ முடியாத சூழலில் ஒரு பெண் தனது வாழ்க்கையை தானாகவே முடித்துக் கொள்ளாமல் கௌரவமான முறையில் பிரிந்து சென்று மறுவாழ்வு தேடிக்கொள்ள இஸ்லாம் வழங்கிய சுதந்திரமே இது. குர்ஆனின் வழிகாட்டுதல். இத்தா காலம். விவாகரத்து என்பது எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யும் காரியம் அல்ல. அதற்கு ஒரு கால அவகாசத்தை இத்தா அல்லாஹ் கட்டாயமாக்கியுள்ளான். இது உணர்ச்சிவசப்பட்டு எடுக்கும் முடிவுகளை தவிர்க்கவும் சிந்திக்கவும் வழங்கப்பட்ட அவகாசம். நபியே, நீங்கள் பெண்களை தலாக் விவாகரத்து செய்ய முற்பட்டால் அவர்கள் தங்களுடைய இத்தா காலத்தை கணக்கிட ஏதுவாக துப்புரவான நிலையில் நோக்கி அவர்களை தலாக் செய்யுங்கள். இன்னும் இத்தாவை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். திருக்குர்ஆன் அத்தியாயம் 65 வசனம் 1. கால அவகாசத்தின் நோக்கம் மற்றும் குழந்தைகளின் உரிமை. இந்த குறிப்பிட்ட கால அவகாசம் 3 மாதவிடாய் காலங்கள் அல்லது பிரசவம் வரை ஏன் வழங்கப்படுகிறது என்பதற்கு இஸ்லாம் மிக முக்கியமான காரணங்களை முன்வைக்கிறது. கருவில் உள்ள குழந்தையின் பாதுகாப்பு. அந்த பெண் கருவுற்று இருக்கிறாரா என்பதை உறுதி செய்ய இது அவசியம். ஒருவேளை அவர் கருவுற்றிருந்தால் அந்த பிள்ளையின் தந்தையாக அந்த ஆண் அங்கீகரிக்கப்பட வேண்டும். பொருளாதார பொறுப்பு. ஒரு பெண் கருவுற்றிருக்கும் நிலையில் தலாக் செய்யப்பட்டால் அந்த பிள்ளை பிறக்கும் வரை அவளுக்கான வாழ்வாதார செலவுகளை உணவு, உடை, இருப்பிடம் கவனிக்கும் பொறுப்பு கணவனுக்கே உண்டு. சொத்துரிமை. பிறக்கும் குழந்தைக்கு தந்தையின் சொத்தில் முழுமையான உரிமை உண்டு என்பதை இஸ்லாம் உறுதிப்படுத்துகிறது. அவர்கள் கருவுற்றிருந்தால் அவர்கள் பிரசவிக்கும் வரை அவர்களுக்காக நீங்கள் செலவு செய்யுங்கள். திருக்குர்ஆன் அத்தியாயம் 65 வசனம் 6. சமரசத்திற்கான இறுதி வாய்ப்பு. இஸ்லாம் பிரிவை விடச் சேருவதையே அதிகம் விரும்புகிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் கணவனும் மனைவியும் ஒரே வீட்டில் தங்கியிருக்க வேண்டும் என்று குர்ஆன் கூறுகிறது. இது அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மீண்டும் இணைந்து வாழ ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. முடிவுரை. இஸ்லாம் பெண்களை சிறைப்படுத்தவில்லை. பிடிக்காத வாழ்க்கையில் ஒரு பெண் நசுங்கிப் போவதை விட கண்ணியமான முறையில் பிரிந்து சென்று தனது உரிமைகளுடனும் சொத்துரிமையுடனும் வாழ்வதையே இஸ்லாம் வலியுறுத்துகிறது. தலாக் என்பது ஒரு தண்டனையல்ல, அது ஒரு தீர்வு.